இப்போ வரைக்குமே நம்ம யாருக்குமே சரியா தெரியல. மணிமேகலைக்கும், பிரியங்காக்கும் என்ன ஒரு பிரச்சனை நடந்தது? யார் மேல தப்பு இருக்கு? அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியல. ஸோ குரேஷி வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா இருந்த அந்த ஸ்பாட்ல இருந்த குரேஷி வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப கிளியரா பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தான் போட்ட கமெண்ட் எதுக்காக டெலிட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே விளக்கம் கொடுத்திருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ மணிமேகலை வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, என்ன என்னோட வேலையை செய்ய விடாமல் தடுத்தாங்க, ஸோ அங்கேருந்து நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டது கீழே குரேஷ் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நீங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு வந்து ஆல் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் போட்டிருந்தார். அதுக்கு வந்து மணிமேகலை வந்து லைக்கும் பண்ணலை, எதுவுமே ரிப்ளையும் பண்ணலை. இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வரட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டேன். ஆனால் அதுக்கு வந்து அவங்க லைக்கும் பண்ணலை. இன்னொரு விஷயம், கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீ பிரியங்காவோட சொம்பு தானே, நீ பிரியங்காவோட ஜால்ரா தானே, நீ வந்து பிரியங்காவோட ஆள் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அந்த கமெண்ட்டை நான் டெலிட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, திவ்யா வந்து குக் வித் கோமாளி செட்டை விட்டு போகும்போது எல்லாரை பற்றியுமே ரொம்ப நல்லாவே பேசியிருந்தாங்க. அப்போ பிரியங்கா வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பிரியங்கா போய் ஹக்கெல்லாம் பண்ணாங்க. இப்போ பிரியங்கா என்ன பண்ணாங்க, நானும் வந்து திவ்யாவை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஆங்கர் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டப்போ ரக்ஷன் ஓகே சொல்லிட்டாரு. பட் மணிமேகலை எதுவுமே சொல்லலை. ஸோ பிரியங்கா வந்து திவ்யாவை பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே, நீ வந்து பேச வேண்டாம், ஆல்ரெடி வெளியில் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நீ தான் இந்த ஷோவோட ஆங்கருங்கிற மாதிரி பேசுகிறாங்க, அதனால நீ வந்து பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மணிமேகலை வந்து பிரியங்கா பேசும்போது மறுத்துட்டாங்களாம். அப்போ பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் போல் செட்டை விட்டு போயிட்டாங்க. அப்போ வெளியில் போனதுக்கப்புறமா அடுத்த ஷூட்டிங்க்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க பிரியங்கானா, கண்டிப்பாக நான் இதை அட்ரஸ் பண்ணுவேன், நான் வந்து பேசுவேன், என்னோட பேச்சு உரிமை அங்கே பறிக்கப்பட்டது அப்படிங்கிறப்ப என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு பிரியங்கா சொல்லிட்டு அடுத்த நாள் ஷூட்டும் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ போய் மணிமேகலை கிட்ட பிரியங்கா பேசியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நீ இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்ல, நான் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல வெளியில் போய், இனிமேல் நான் இந்த ஷோவில் இருக்கணும், எனக்கு எந்த அவசியமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விறுவிறுன்னு அழுதுகிட்டே போயிட்டு கேரவனில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மணி நேரம் ஷூட்டிங்கே வந்து அப்படி நின்று போச்சு. அன்னைக்கு வந்து செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னப்பா அப்படி நடக்குது, ஷூட்டிங்கே நடக்கல அப்படின்னா, ஆமாம் எனக்குமே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த இடத்துல வந்து அமைதியாக தான் நின்னேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுதான் வந்து நடந்தது. இதுக்கு தான் வந்து மணிமேகலை இப்படிலாம் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டீமோ பிரியங்காவோ யாருமே வந்து பிரியங்காட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு குரேஷி வந்து ரொம்ப விளக்கம் கொடுத்து பேசியிருக்காரு. ஸோ குரேஷி வந்து பேசினதை வச்சு உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியுதா, யார் மேலே தப்பு இருக்குது, என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.